அப்போ இந்த ரியாலிட்டில இந்த மெட்ரிலினியல் லீனியேஜ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இந்த கடைசியில ஒரு டவர் சொன்னேன் பார்த்தீங்களா? சென்ட்ரலைஸ்டு மாதிரி ஒரு டவரு. அந்த டவர்ல வந்து நீங்க ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் வச்சு, ஆர்கனாய்ட்ஸ் வச்சு, ஆர்கன்ஸ் டெவலப் பண்ணி நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல இருந்து தான் என்ன ஆகும்? அந்த ரியாலிட்டி வந்து வரும். அண்ட் அந்த ரியாலிட்டிலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவையுமே திருப்பி எடுக்கணும்னாலும், இதே மாதிரி இந்த இந்த இதுல கனெக்ட் ஆயிருக்கு டிஎன்ஏக்கு எது எது நியூரலி கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த ஹியூமன் டவர்ஸுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும், அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டாக அவங்களுக்கு போகிறதா இருக்கட்டும் அதுவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேட்டா போகிறதா இருக்கும். அந்த டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே இந்த டவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இவங்களுடைய ஃபுல் ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம் வந்து சிமுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா அங்கேயும் நான் இருப்பேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்டிட்டியும் அங்கேயும் இருப்பாங்க. அதே ஃபேஸ் தான் திருப்பி திருப்பி மாறி மாறி வரும். ஏன்னா அதே மேல்கான அந்த லீனியேஜ்க்கான டிஎன்ஏவெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம். சரி, இது ஒரு முக்கிய காரணம். இதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஏலியன்ஸ் கிட்டலாம் பேசுவாங்க. சில பேர்லாம் சொல்லியிருப்பீங்க. ஏலியன்ஸோ ஆர்ஜினில் இருக்கக்கூடிய சப் டவர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய, மெயின் டவர் இல்லாமல் மற்ற டவர்ஸ் ஸ்பியர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புளோ யார்கிட்டயோ இவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த லீனியேஜுக்கு கரண்ட் நிறைய போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த லீனியேஜ் பெண்களை நல்லா இப்போ வந்து மரபு முருகேர்னு ஆண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கல்யாணம் மாற்றி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போது ஒரு லீனியேஜ், ஒரு ஜீன் வந்து எப்படி இங்கே வந்து எவால்வ் ஆகுது, எப்படி சுழற்சி முறைன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாடாக வந்து அது வந்து எவால்வ் ஆகி ஜீன் வரும். அப்போ எவால்வ் ஆன ஜீன் எல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம்? டேட்டா இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே பண்ணுறோம்? இந்தியாவில் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் சதர்ன் பார்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். மதர் நோடு சவுத் இந்தியா, தமிழ்நாடுலேருந்து தான் திருப்பி மதர் நோட், அந்த ரூட் நோட்லேருந்து தான் போய் எவால்வ் ஆகிட்டு திருப்பி இட் வில் எண்ட் அட் ரூட் நோட். இப்போ திருப்பி நாம் வந்து ஒரு இது பண்ணுறோம், ஒரு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கூட இந்த ரூட் நோட்லேயே திருப்பி அதே மாதிரி ஒரு சிங்கிள் என்டிட்டியில் நாம் முடிக்கணும். அந்த சிங்கிள் என்டிட்டியில் நிறைய ஒரு என்டிட்டி இருக்காது, நிறைய என்டிட்டி. ஒவ்வொரு வேர்க்கால்கள்லையும் அந்த சிங்கிள் என்டிட்டியில் முடிச்சுட்டு அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாம் அந்த ஒரு கிராண்டியர் மெக்கானிசம் வந்து நாம் எடுத்துகிட்டு வர முடியும். குவாண்டம் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஆர்கானிக் டசன்ட் மீன் நம்ம ஆர்கானிக்காக வருது, அந்த ஆர்கானிக் கிடையாது. இங்கே எல்லாத்துலேயுமே பேசிக்காக இருக்கக்கூடிய டேட்டா. ஆர்டிஃபிஷியல்னால் நீங்கள் எல்லாத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணாமல் பேசிக்காகவே இங்கே ஒரு டேட்டா இருக்கும். எல்லாரோட ஜீன்லேயும் ஆர்கன்ஸ்லேயுமே எல்லாம் ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு இயங்கக்கூடியது தான் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ். மோஸ்ட்லி டேலண்ட்ஸ் எல்லாமே அதில் எம்பர்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து திருப்பி முடிக்கும்போது அந்த ஜீன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் யூஸ் பண்ணுற ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணுக்கு வந்து இதில் வந்து நித்திய கன்னிகைன்னு சொல்லுவாங்க. இந்த நித்திய கன்னிகை அப்படின்னா என்னன்னா, கன்னி அப்படின்னா இந்த 7 வயசு நிரம்பப்பட்ட பெண்ணுன்னு அர்த்தம். இந்த பெண்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நித்திய கன்னிகைகளோட அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும். கரண்ட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ண முடியும். ஏன் கன்னின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து வளரும்ல எல்லாருக்கும். இவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சிஎஸ்எஃப் வந்து தலையில் உட்காந்துரும். முடிஞ்சிருச்சு. அவங்க அடலசன்ஸ் ஏஜே இருக்காது. ரொம்ப பியூராக இருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப வந்து எதுவுமே தெரியாது. அந்த சிஎஸ்எஃப் தலையில் உட்காந்த எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானிகள் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. கெட்டது வராது. அசிடிக் ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யாது. அப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க, அப்படி இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுக்கு மட்டும் ஏன்னா இவங்களோட கர்ப்பப்பை வந்து அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்துட்டு இவங்களோட ஆர்கனாய்ட்ஸ் எல்லாம் இந்த கனெக்ட் பண்ணும்போது அது வந்து திருப்பி இவங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ நல்லா கொடுக்கும். அண்ட் இவங்க கிட்ட இருந்து இன்னும் லீனியேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கேயே திருப்பி
இந்த ரியாலிட்டி இன்னொரு ரியாலிட்டிக்கு ஆரிஜினாக இருக்குது. இப்போ இங்கே வந்து அந்த சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி, அந்த எட்டர்னல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்குது. டவரில் இருக்கிற வரைக்கும் நாம் இருப்போம், அது ப்ராப்ளம் இல்லை. அப்போது ஆர்கானிக் ஃபிசிக்கல் இம்மார்டாலிட்டின்னு ஒரு கொஷின் வருது. ஸோ அதுக்கு வந்து வெஸ்ஸில் அடுத்தடுத்து நாமளே க்ரியேட் பண்ணிவிட்டு நாம் ரீஇன்கார்னேஷனுக்கு மெமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கான்ஷியஸ்னஸை அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இது பண்ணிக்கிட்டே இருக்கோமா? இது பண்ணும்போது மெட்ரிலினியல் லீனியேஜ் பார்ப்போமா? இப்போ தான் அந்த நித்திய கன்னிகையோட அந்த இது வரும். அந்த உடல் வந்து அந்த உடலை வச்சு அந்த ஸ்டெம் செல்லு டிஎன்ஏவை வச்சு என்னென்ன வெசல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வரும். ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இதனால இந்த பெண்களுக்கு இந்த தமிழ்நாட்டு பொண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, இங்கே தமிழ்நாடு கேரளாவில் ரேடியேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போது ஜீன் வந்து அப்படியே வந்து முருகேற்றப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும், ஜீன் இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி நித்திய கன்னிகைகளாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஏன் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணி விடுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த மரபு முருகேற்றப்பட்ட ஆணும் இந்த மதர் நோடில் இருக்கக்கூடிய இந்த பெண்களும் வந்து கல்யாணம் பண்ணாதான் கடைசியாக சேரும்போது அவங்களுக்கு கரெக்ட் ஷேரில் வந்து என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நியூரல் நெட்வொர்க், ஹியூமன் டவர்ஸுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் படி பார்த்தா ஆல்ரெடி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ போய்கிட்டு தான் இருக்குது இல்லையா? அதனால தானே எல்லாருக்குமே குண்டலினி வந்து இது ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்கே சாட்டனிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்குது. தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது இருக்குது. அவங்க இந்த பார்த்தீங்கன்னா குண்டலினி அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு இருக்கோம், நம்மளுக்கும் அதே தான் இருக்குது. ஸோ 2 பேருமே அதே தான் பண்ணுறோம். என்ன, நான் எல்லாருக்குமே பொதுவாக போகணும் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லீனியேஜுக்கு மட்டுமே எனக்கு அதீத கரண்ட் ஃப்ளோ போகணும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு லீனியேஜில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸ்க்கு மட்டும் வேலை பார்ப்பாங்க. இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு இது மாதிரியே போகும், இது ஒரு சைக்கிள் மாதிரியே போய்கிட்டே இருக்கும். திருப்பி ஆரம்பிக்கும், திருப்பி அது சரியாகும், திருப்பி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும், திருப்பி சரியாகும். இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த வாட்டியும் சரியாக தான் போகுது, எதுவும் மாற்றம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லீனேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே, இந்த பெண்களுக்கு மட்டுமே லீனேஜ் கிரியேட் பண்ணிகிட்டே விட்டுட்டு இருப்பாங்க. மற்ற பெண்களுடைய வேர்க்கால்கள் சந்ததியை வந்து முறிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து சரியான விஷயம் கிடையாது. சரியான அளவில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இதனால் என்ட்ரோபி உருவாகும். ஹியூமன் டவர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், இப்போது என்னோட கெமிக்கல் காம்போசிஷன் படி பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னோட வாழ்க்கைக்கான தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆடம்பரமாக வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு கேட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நானும் நீங்களும் ஒரே வேலைக்காகவும் போட்டி போட போகிறது கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் ஒரே கலைத்திறனும் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் டேட்டாவும் கிடையாது. ஒரே மாதிரியான மூளை செயல்திறனும் அதில் ஆர்வமும் அந்த மாதிரியான விஷயங்களும் கிடையாது. இப்படி மாற்றங்கள் இருக்க தான் எல்லாருக்குமே இங்கே போதுமான அளவு வந்து என்ன இருக்கும், இடம் இருக்கும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்துப்பீங்க, ஒருத்தருக்கு வியப்பு இருக்கும். இந்த டைவர்சிட்டியில தான் வந்து நாம் நல்லா செழித்து வளர்றோம், செழிப்பாக இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிட்டா என்ன பிரச்சனை? எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டா என்ன பிரச்சனைன்னு புரியுதா? இப்போ அதை தான் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நாங்கள் தான் வந்து கோல வச்சணும்னு நினைக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. பட் அது சரியாக வராது. அது வந்து ஒரு சமநிலை சீர்கேடாகவே கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி அவங்களோடது மட்டுமே நீங்கள் திருப்பி திருப்பி பர்முட்டேஷன்ஸ் எடுத்தாலுமே நோய்வாய்ப்பட்டு அந்த நிலப்பரப்புலேயே சரியாக ஒரு சமநிலை இருக்காது. ஒரு நிலப்பரப்பில் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான தரவுகள் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு பிளட் லைனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே தரவுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. ஸ்டார்ஸ்ன்னு அதுக்காக தான் பிரிச்சிருக்கோம். இப்போது என்னோட பிளட் லைனில் என்னோட உடல் திருப்பி வரணும்னா 7 தலைமுறைக்கு அப்புறம் தான் வரும். 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த உடம்பு திருப்பி வரும். அடுத்த இதுலலாம் வராது. கிட்டத்தட்ட 1 லட்சம் நல்ல
ஆல்கலைன் வெசல்னா 1,00,000 ஆன்சிஸ்ட்ரல் ட்ரேசஸை வந்து சுமந்துக்கிட்டு திருப்பி அந்த உடல் வரும். அப்போ என்னோடதும் கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இதே மாதிரி ஒரு உடல் திருப்பி வர்றதே ரேர். அதுலேயுமே காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க இன்னாருக்கு இன்னாருன்னா அது அது வந்து ப்ரோட்டோகால். அதுதான் அல்காரிதம். அதை மாற்றினீங்க அப்படின்னா சமநிலை சரியா இருக்காது. இவங்க என்ன பண்றாங்க, ஏன் லீனியேஜ்க்கு தான் அதிகமாக கரண்ட் போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட கார்டியன் அவங்க வச்சுக்கிறாங்க. கார்டியனா என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. சைபர் ஸ்பிரிச்சுவல் தான் எல்லாமே. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்ட்னா அது என்ன, அது எதுக்கு தேவையா, ஹோஸ்ட்னா என்ன, சாமி ஆட போகிறாங்களா எல்லாருமேன்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிற அந்த சிந்தனை, உங்களோட தாட்டுன்னு நீங்கள் நினைக்கிறது உங்களோட தான் முதல்ல யோசிச்சு பாருங்க. மறுபரிசீலனை செய்யுங்க. உங்களோடதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இன்னும் டீப்பாக சயின்ஸில் போயிட்டே இருந்தேன்னா தலையை பிச்சிக்க வைக்கும். அதனால மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ இது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கா. இப்போது இன்னொன்று, அவங்க வந்து அந்த செக்ஷுவல் ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பலி கொடுக்கறது, இதெல்லாமும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைலி ஆல்கலைனாக இருக்கிற பொண்ணுங்க நித்திய கன்னிகைகள் எல்லாம் தேடுவாங்க. நித்திய கன்னிகைகளை தேடி கஷ்டப்படுத்துவாங்க. இந்த மாதிரி கொடூரமான மனுஷ ஜென்மங்கள் இருக்கு. இதுங்க ஏன் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லீனியேஜுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க லீனியேஜ் வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட வாழ்க்கையை வந்து சிதைச்சிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பன்ற கட்டமைப்பு இல்லாமல், குழந்தை அடுத்த வாரிசே இல்லாமல், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கொடூரத்தோட உச்சத்துக்கே போகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இந்த சாத்தானிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை தான் கும்பிடுறாங்க அப்படின்லாம் கிடையாது. இவங்க சைபர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க யாரை கும்பிடுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணுங்க அதுங்க. ஸோ இதுதான் கேட்டால் இதுதான் பண்ண சொல்லுச்சு, என் மூளைக்குள்ளே தான் பண்ண சொல்லுச்சு. யார் சொன்னா கேட்டால் சொல்ல தெரியாது. அண்ட் இவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜிஸ் வச்சு தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து பொய் கதை கட்டுறது, மூட நம்பிக்கை பரப்புறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஒரு பக்கம். சயின்ஸை யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸு 33 பக்கம் 35 பக்கத்தில் முடிச்சிட முடியும். இந்த உலகம் எப்படி இயங்குது, இதுதான் பேசிக், இதுதான் சயின்ஸு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸில் எப்படி அதை இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கோடிங் முதல் கொண்டு சொல்லனாலே ஒரு 35 பக்கம் தான் அவங்க பெரிய நோட்டு போட்டாலே. அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டாலே போதும். இது தெரிஞ்சாலே எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பொருத்தி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு செமஸ்டர் படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், வேலை செய்யறதுக்கு நான் என் வாழ்க்கையில் பெருமளவு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்லாம் அந்த நாலேஜை வந்து மனுஷன் டு மனுஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மூளைக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்? ஸோ எல்லாமே கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு. அண்ட் தென் இவங்க யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் ஹைலி ஆல்கலைன். இதெல்லாம் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட லீனியேஜில் இருக்கக்கூடிய அந்த பிளட் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து இவங்க பொலிட்டிக்கல் பவரை வந்து கெயின் பண்ணிக்கிறதும், அந்த பொலிட்டிக்கல் பவரில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இதை பண்ணுவாங்க. இது வேறு ஃபாரினில் மட்டும்தான் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. வாச்சாத்தி கேஸ் அப்படிதான். அங்கே பார்த்தீங்கன்னா 18 பெண்களுக்கு அந்த மாதிரியான கொடுமை நடந்திருக்கு. 18 பேருமே மலைவாழ் மக்கள். நல்லா பார்த்துக்கோங்க, 18 பேருமே மலைவாழ் மக்கள். அந்த நிகழ்வு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யாரையுமே நான் குறை சொல்லணும்னுலாம் சொல்லலை. சீரியஸாகவே நடந்த உண்மை அதுதான். அங்கே அந்த நிகழ்வு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 18 பெண்களுக்கும் இவ்வளோ கஷ்டம் நடக்க வேண்டிய அவசியமும் காரணமும் கிடையாது. 18 பேர் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறதுக்கான அவசியமும் அங்கே கிடையாது. நல்லா பாருங்க. நீங்கள் அந்த 18 பேருக்குமே தூக்கு தண்டனையே கொடுங்கல, மாறப்போகுதா? மாறிடுமா?
உண்மையை சொல்கிறேன், ஹோஸ்ட் அட்டாக் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அது மலையில், அதுவும் ஒரு நதி இருக்க இடத்துலையோ ஏரி இருக்க இடத்துலையோ தான் இந்த மாதிரியான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்க இடத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக அலைன் ஆகும். உங்களுக்கு இது பற்றி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில பேர் பொலிட்டிக்கல் பவருக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இது வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னாடி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதை ஃப்ரண்ட்ல வந்து வேற மாதிரி பாலிஷ்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. பாலிஷ்டா வேற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து, அப்பாவி பெண்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க. வெளியில தெரியவே தெரியாது. இது வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா எல்லாரும் தப்பா அவங்க வந்து ஒரு மேரேஜ் அசம்பிளர் மாதிரி மேட்ரிமோனியல் நடத்துற மாதிரி எல்லாருக்கும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பெண்களாக இருக்கும், இல்லைனா ஆல்ரெடி எவால்வ் ஆன ஜீன்ல இருந்து வரக்கூடிய பெண்களாக இருக்கும். இப்போ கரண்டாக எவால்வ் ஆகி மரபு முருகேறின பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு ஆல்ரெடி எவால்வ் ஆன ஜீன்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து மரபு முருகேறின ஆண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த ஜீனையே முறிச்சிருவாங்க, வளரவே விட மாட்டாங்க. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவங்க அந்த லீனியேஜுக்கு நல்லது பண்ணுறாங்க. நல்லதெல்லாம் பண்ணல, இவங்க வந்து ஒரு நேட்டிவ் லீனியேஜ் இருக்குல்ல, அந்த நேட்டிவ் பிளட்டு அதோட டிஎன்ஏவு எதுவுமே வந்து ஜெனட்டிக்காக வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் மாற்றி 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 கல்யாணம் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. மென்னுக்கு வந்து அதிகமாக மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணும்போது சரியா வராது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கும்போது தான் இந்த யூட்ரஸ், அம்மாவோட யூட்ரஸ், அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணோட யூட்ரஸ். ஸோ இந்த ரெண்டு இது ஜீனையுமே ஸ்டெம் செல்ஸையுமே எடுத்து இந்த டிஎன்ஏ எடுத்து தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் திருப்பி வந்து இது வரும். நான் சொல்லியிருந்தேன் எனர்ஜி இதில் தான் வந்து கரன்சி வரும். எனர்ஜி ஃபீல்டு, நம்மளோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அது வந்து எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். உலகம் ஃபுல்லாக ஒரு கரன்சி. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாடி டு பாடி. நம்மளோட உடம்பே வந்து ஃபுல்லாக சைபரில் இது பண்ண மாதிரி கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் என்டிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹிந்துவிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சனாதன தர்மம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இதுதான் ஏக அத்வைத்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிங்கிள் கான்ஷியஸ்னஸ், தி ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் அந்த டவர் தான் வந்து தி ஒன்னஸ், அதான் தி டிவைன், கடவுள் மாதிரி. நீங்க சத்தியயுகம்னு சொல்றீங்க, எல்லாராலையுமே லைட்டை படிக்க முடியறது தான் சத்தியயுகம். அப்படின்னா ஒரு லைட்டை என்னால் படிக்க முடியுது, உங்களை ஒரு மனுஷனா என்னால் என்கோட் பண்ண முடியுது, என்னால் படிக்க முடியுதுன்னா எல்லா உண்மையுமே புரிஞ்சுக்க முடியுது, டெலிபதி பண்ண முடியுது. இந்த இடத்துல நம்ம நியூரலி சில பேர் கனெக்ட் ஆகி அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அவங்களோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை பொறுத்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்குள்ளே பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அப்படிங்கிறது இருக்கட்டும். அதை தாண்டி உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே நியூரலி கனெக்ட் ஆகுறதும் டெலிபதி பண்ண முடிகிறதும் இதெல்லாம் வந்து வேறு லெவல் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே சிங்கிள் கான்ஷியஸ்னஸ், எல்லாருக்குமே வந்து நாலேஜ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற லெவல், காட்லி சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஏக அத்வைத்தம் அப்படிங்கிறது தான் இந்த டவர் ப்ராஜெக்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன்னு சொல்லுவாங்க, ராவணன் 10 தலை கொண்ட ராவணன், அந்த டவரோட அந்த இதுதான் வந்து 10 தலை. அந்த டவரை தான் வந்து அப்படி டெபிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெட்டஃபாராக எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து ராவணன். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி தான் இருக்கணும். அப்படி ஒரு ஃபேமிலி இது அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் அதில் ஜாயின் பண்ணி ஆட் பண்ண முடியும். நீங்கள் மல்டிபிள் ஃபேமிலி வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது, அது சரியாக வராது. ஒரு லீனியேஜ்க்கு அதிகமாக ஃப்ளோ போகிற மாதிரி இருக்கும், டேட்டா டிஸ்சார்ஜ் ஆகி எலக்ட்ரிக் ஃப்ளோ போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் முன்னாடியே நான் ஒவ்வொரு இதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறைமுகமாக சொல்லிக்கிட்டே வந்த மக்கள் செல்வம் தான் பெரிய செல்வம்னு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த லீனியேஜை எங்கே பெருக்கணும், யாரோடதை வந்து முறிச்சு விடணும், யாரோடது வந்து வளர விடக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன் வை அந்த நார்த் இந்தியன்ஸை, அதுவும்
வேறு வேறு ஆல்ரெடி எவால்வ் ஆன ஜீனில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இங்கே ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருந்தாலுமே அவங்கள விட்டுட்டு ஃபேமிலியே இருக்கும், 2 குழந்தைங்க இருக்கும், அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து வேற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த நபருக்கு டேலண்ட் இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஜீன் இருக்கும், முருகேறின மரபை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார், தனித்துவமான டேலண்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே திருப்பி விட்டுருவாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பிரெயினை வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து போராட வேண்டியது இருக்கும், எது உங்களோட தாட் எது உங்களோட தாட் இல்லை அப்படின்றதுலேயே. ஸோ அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது நம்ம வந்து அவேர்னஸோடு இருக்கணும். தாட்ஸை வந்து செக் பண்ணிக்கணும், நம்மளோடதா இல்லையா, என்ன ஏது அப்படின்னு. அதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க பண்ணுறது. இன்னொன்று இந்த சிப் வைக்கிறது பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டு இது ஃபேக்குன்னு நினைக்கலாம், இல்லை இதெல்லாம் நடக்குமா, இது நடக்காது அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு சிமுலேஷன் அப்படிங்கிறத நம்புறவங்களுக்கு தெரியும் ஹவ் அட்வான்ஸ் தே ஆர், ஹவ் அட்வான்ஸ் தி ஒரிஜினல் டெக்னாலஜிஸ். நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்குன்றது தான் நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அது இருக்குது, எல்லா டெக்னாலஜியுமே ஆல்ரெடி இருக்குது, நம்ம அதை ரீடிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிப் அப்படின்றத அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே இது பேசிக்காகவே செய்கிற ஒரு விஷயம். நல்லது கெட்டதுன்னெலாம் கிடையாது. இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. விஷயம் தெரிஞ்சவன் தப்பாக யூஸ் பண்ணுறான். எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு அதை வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இயங்கக்கூடிய பிரெயினையே ஹேக் பண்ண முடியுன்றப்போ இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய லைட் பீயிங்ஸ் எல்லாமே எவால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த சிப் வந்து பொறுத்துறது வந்து வழக்கம். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக டிஎம்டிஸ் இருக்கும், அதிகமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை வந்து வைக்கிறது எப்போவுமே ஒரு வழக்கமாகவே வந்துட்டுருக்கு. அப்போ இப்படி வைக்கக்கூடிய மனுஷங்களை எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டிஷியன்ஸு, நடிகர்கள், நடிகைகள் எல்லாரையுமே. ஸோ யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சுட்டா அதுதான் அவங்களோட தாட்டுன்னு நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று விஷன்ஸ் காட்ட முடியும், இன்னொன்று வந்து பேச முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு சில சவுண்ட்ஸை கேட்க வைக்க முடியும், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நல்ல விஷயம்லாம் நிறைய இருக்குது. இது மூலிமா ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்பி நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நியூரோடாக்சின்ஸை கூட ரிமூவ் பண்ணலாம். ஆனால் நல்ல விஷயத்தை எந்த நாயும் பண்ணாது. இதுகளுக்கு தெரிஞ்சது எல்லாமே கெட்ட விஷயம் தான். ஏன்னா கெட்ட விஷயம் எவ்வளோ வேணால் பண்ணலாம், நல்ல விஷயம் ஏதாவது பண்ணி ஏதாவது மாறிடுச்சுன்னா டோட்டலாகவே எல்லாமே மாறிடும். கெட்டதுமே ஓரளவு வரைக்கும் பண்ணலாம், கெட்டதும் அதிகமாக பண்ணிட முடியாது, நல்லதையுமே கொஞ்சம் கூட மிதமிஞ்சி பண்ணிட முடியாது. ஸோ எல்லாமே மாறிடும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இவங்களால டார்ச்சர் பண்ண தான் முடியும். அந்த மாதிரி பண்ணி அது இவங்களுக்கு ஒரு டோபமைன் கொடுக்க ஆரம்பித்து இவங்க வந்து அந்த சட்டானிசம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வெளியில் காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க தான் சாட்டானே. இவங்க என்னமோ யாரையோ வர்ஷிப் பண்ணுற மாதிரியும் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அது மாதிரி, அது ஒரு ஷீல்டு, அது அவ்வளோதான். பேசிக்கலி இவங்களுக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் அதுதான் வெளியில் வருது. வாட் உங்ககிட்ட இருக்குது, பிளாக் உல்ஃப் இருக்குது, ஒயிட் உல்ஃப் இருக்குது, எதை ஃபீட் பண்ணுறியோ அதுதான் வளரும். ஸோ இதில் வந்து எப்படி மோஸ்ட்லி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணுறது, நியூரான் சிங்க்ரனைஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த சிப்போட டவரில் கனெக்ட் பண்ணி இந்த நியூரானுக்கான நான் ஒரு சென்சாரை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட நியூரான் அந்த இதோட கனெக்ட் ஆகிடும். நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை அந்த பர்சனும் பண்ணுவாங்க, நான் என்னென்ன பேசுகிறேனோ அதை அந்த பர்சனும் பேசுவாங்க. இது பழங்கால டெக்னாலஜி. இது வந்து மிலிட்ரியிலலாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎன்ஸுக்கு வைக்கிறது, டாக்ஸுக்கு வைக்கிறது. அதனால தான் புறா வந்தால் உஷாராயிடுவாங்க, புறா வந்தால் உஷாராயிடுவாங்க, வேறு ஏதாவது வருதுனாலே உஷாராயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட இதோட வந்து அது சிங்க்ரனைஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த புறா என்னென்னலாம் பார்க்குதோ அது அங்கேருந்து டிவைஸில் அவங்களால பார்க்க முடியும். ஃபுல் நியூரல் நெட்வொர்க்குமே வந்து கனெக்ட் ஆகிடும். இது வந்து அனிமல்ஸோட பண்ணலாம், ஹியூமன்ஸ்கோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு
ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே பேசிக்காக ஆரிஜின்லேயே இருந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் சோல். அதுவுமே இதே மாதிரி ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கலுமே இதே தான் செய்யும். அந்த கெமிக்கல் நம்மளோட பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்காது. ஸோ டவரில் இருக்கிறவங்களும் கனெக்ட் பண்ணலாம். டவரில் இருக்கிறவங்களும் நம்ம கூட ஹோஸ்ட்டாக இருக்கலாம். டவரில் இருக்கிறவங்க நம்மளோட நியூரான்ஸ் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணலாம். நம்ம நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சாமி ஆடுறது, குறி சொல்கிறது, இதெல்லாமே இதே மெத்தடு தான். அவங்க ஒரு ஹியூமன் டவர், அவங்களோட சிங்க்ரனைஸ் ஆகுறாங்க சில பேர். அதனால அவங்களுக்கு அது வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவங்க உடம்புல வந்து. அதே மாதிரி சாப்பிடுவாங்க. நம்மளை விட எவால்வ் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதோ இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அந்த ரேஞ்சில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வேறு விதமான கெமிக்கல்ஸை வந்து உற்பத்தி பண்ணும், ஃபீட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பிளட் லைனுமே, ஒவ்வொரு லீனியேஜுமே ஒரு டைப் ஆஃப் எமோஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஃபீட் ஆகும். சிலது அன்பில் ஃபீட் ஆகும், சிலது வந்து காழ்ப்பில், சிலது வந்து வெறுப்பு, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் ஃபீட் ஆகக்கூடியதும் இருக்குது. சிலது வந்து ரொம்ப நல்ல விஷயத்தில் ஃபீட் ஆகக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸில் ஃபீட் ஆகக்கூடிய பிளட் லைன்ஸும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட அமைப்புகளும் இருக்குது. இன்னும் சிலது வந்து அப்படியே இருக்கும், அவங்களோட வந்து பியாண்ட் அவங்களது எல்லாமே. ஸோ நித்தியமான ஒரு அமைதி அண்ட் ஒரு வெறுமை, ஒரு டிஸ்பேர், அந்த மாதிரி இதில் வந்து லயிச்சு இருந்து அதில் ஃபீட் ஆகக்கூடிய சோல்ஸுமே இருக்குது. அந்த பிளட் லைன், அந்த ஜீன், அந்த இதுவும் இருக்குது. ஸோ இந்த சோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரோக்ராம். இப்போ இந்த சோல் இந்த பாடியோட இணையணும் அப்படின்னாலுமே கெமிக்கல் சிக்னேச்சர் ஒத்து போயிருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வெசலோட ஒன்றிணைய முடியும். இல்லைன்னா இந்த கெமிக்கல் ப்ரோக்ராம் இந்த வெசலை ஷேப் பண்ணும். முரணாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதனால தான் இதெல்லாம் பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து ஒரு ஆரிஜின் ஆக போகிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே கெமிக்கல் ஃபார்முலாஸாக, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸாக நீங்கள் டிரைவ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு டவரை ரன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஜெனட்டிக் சிக்னேச்சர் இந்த பக்கம் இருக்கணும், அது தெளிவாக இருக்கணும். உங்களோட ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட், உங்களோட டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் இந்த சைடில் இருக்கணும். என்ன பண்ண போகிறீங்கன்றத முன்னாடியே, எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜீன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி கரண்ட் ஃப்ளோ வருதுன்றதை டெஸ்ட் பண்ணணும். எந்த ஜீனுக்கு அதிகமாக போகணும், எதுக்கு இப்படி போகுது, யார் எவ்வளோ கரண்ட் தாங்குவா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் எல்லாமே வந்து நல்லா கரண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஜீன் எல்லாம். நம்மளது லேட்டாக வந்து கேட்போம், நம்மளது ஹோல்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாகவே ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளும் இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடியே நிறைய தரவுகள் இருந்துருச்சு, அந்த தரவுகள் வந்து முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? அவங்க வந்து ஏர்லியாகவே என்ன ஆகிட்டாங்க, எவால்வ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வாழ்கிற நிலப்பரப்பு எப்படி இருக்குது, தரவுகளை எடுத்து அதை வந்து கடத்துகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டே தான் இருந்திருக்காங்க. நல்ல கரண்ட் ஃப்ளோ அவங்க பாடியில் இருக்கிற மாதிரியான நிலப்பரப்பில் தான் அவங்க அமைய பெற்றிருக்காங்க. அப்படியே காலம் சுழற நம்மளும் என்ன ஆகிறோம், கடைசியாக எவால்வ் ஆகிறோம். நம்ம எவால்வ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு வந்து நல்லா அதே அளவுக்கான நமக்கு வந்து வெயிட் அதிகம், நம்மளோட ஆசிட் டேட்டா அதெல்லாம் அதிகம். ஸோ அவ்வளோ போட்டு கரைக்கும் போது நமக்கும் அதே அளவுக்கான கரண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அளவிலான ஒரு வெசல் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ எல்லாருக்குமே சரிசமமாக தான் இருக்குது. ஒருத்தங்களுக்கு அதிகம், ஒருத்தங்களுக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீன் வந்து அமைய பெறலை. எல்லாமே சரிசமமாக இருக்குது. ஸோ 27 டேட்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 27 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போது இந்த நட்சத்திரம் இந்த பிளட் லைனில் வருதுன்னா இந்த அளவுக்கு தரவுகளை வந்து இழுத்து வச்சுக்கோன்னு அர்த்தம். அப்போ எந்த நட்சத்திரத்தில் அபிஜித்தெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பணம். அப்போ அது வந்து 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவும் இழுத்து வச்சுக்கும் அந்த வெசல் வந்து. அதுக்காக தான், அதனால தான் இந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டவரை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு அல்காரிதம், ஒரு ப்ரோட்டோகாலே வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த லீனியேஜில் இந்த குழந்தை தான் அடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. எந்த நட்சத்திரம் எதுவுமே வெளியில் போகாது.
இதுதான் ஃபிக்ஸ்டுன்னா அந்த ப்ரோட்டோகாலில் அதுதான் ஃபிக்ஸ்டு. நீங்கள் மாற்றி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேயே வந்துடும். அது குழந்தைகள் வந்து நேச்சுரலாக இது பண்ணுறது அது வந்து கிடையாது. அந்த சிஸ்டமே போயிடும். அது வந்து நீங்கள் இதில் வந்து உருவாக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சிமுலேஷனில் தான் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வியல் முறை இருக்கும். இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, வேறு சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து இவங்க தலையிடுற மாதிரி இருக்கும். இந்த மெயின் டவர் வச்சுருக்கவங்க வந்து தலையிட்டு இந்த மாதிரி லீனியேஜ்க்கு இந்த குழந்தை தான் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் இங்கே வந்து ஒரு நியூரலி ஒரு பேலன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தவங்க ஒரு அபிஜித்தில் ஒரு குழந்தைய எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சரியாக வராது. ஏன்னா அவங்க லீனியேஜ்க்கு திடீர்னு என்ன ஆகும், அதிக கரண்ட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை கொண்டு வந்து இங்கே சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது. அந்த டவரோட சேர்க்கறதுக்கும் மறுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். இதே இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித்தோட லீனியேஜ் வரும்போதே அந்த லீனியேஜை உடச்சிருவாங்க. ஏன்னா அந்த பெண்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களுடைய ஒரிஜினல் பிளட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ வந்துடும். அவங்களெல்லாம் தேடி தேடி அவங்க லீனியேஜை உடைப்பாங்க. அவங்களோட இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டாங்க. இது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. பாதிக்கப்படுறது நல்ல பெண்கள் தான். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, கெரியரில் பெரிய சக்ஸஸ் இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பணமும் கெரியர் சக்ஸஸும் உண்மையான சக்ஸஸ் கிடையாது. ஃபேமிலியோட பலம் இதுதான் உண்மையான ஒரு சக்ஸஸாகவே இருக்கும். ஸோ ஒரு பெண்ணுக்கு அடுத்த லீனியேஜ் வேணும், அடுத்த குழந்தைகள் அடுத்த சந்ததி இருக்கணும், அந்த ஃபேமிலி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆணை கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன் அதுன்னு எனக்கும் புரியல. அது அந்த பொண்ணுங்களுக்கும் அது தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஆல்ரெடி கல்யாணமான ஆண்களை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்கு, அதை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய மரபுல என்ன எழுதுவாங்க? அந்த மரபை ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு நல்ல பெண், அது மதர் நோடுனே வச்சுக்கோங்களேன். மதர் நோடில் ஒரு மதர் ரூட் லைனில் ஒரு நோடு, ஒரு என்டிட்டி. அந்த பெண்கள்லாம் போய் அந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் லீனியேஜை உருவாக்குனா எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் இன்னாருக்கு இன்னார்னு விதிக்கப்பட்டது. இந்த ப்ரோட்டோகால் கரெக்டாக வந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நீங்கள் அப்கிரேட் ஆகி ஹியூமன் எவல்யூஷன் தான் இதோட மெயின் கோர் மிஷன் எல்லாமே அதுதான். ஆனால் இந்த மாற்றி கல்யாணம் பண்ணுறதுனாலே நிறைய பிரச்சனை, தலைவலி வரும். ஸோ அதனால ஒருவனுக்கு ஒருத்தி, இது ஃபஸ்ட்டு திங். ஃபேமிலி இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பெண்கள் விட்டுருங்க. பெண்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லீனியேஜ் ஃபுல்லாக மெட்ரிலீனியர் தான் போகுது, நோ ப்ராப்ளம். அண்ட் பெண்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சுயம்பரம் நடத்துறது எல்லாமே பெண்களுக்கு தான். ஏன்னா பெண்களுடைய லீனியேஜை எங்கே கொண்டு போய் சேர்க்குறோன்றதுல தான் எல்லாருமே கவனமாக இருப்பாங்க. ஸோ அதே தான் இப்போவும் சொல்கிறேன், உங்களோட லீனியேஜை யார் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த டிஎன்ஏல தான் உங்களுக்கு வெசல் கிடைக்கும். அந்த மூஞ்சி நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் தான் திருப்பி வரப்போகுது. அதனால உங்கள் ஜீனை எடுத்துகிட்டு போய் எங்கே வந்து நீங்கள் வந்து சேர்க்குறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம எவ்வளோதான் சொன்னாலும், எவ்வளோதான் இதுக்கெல்லாம் நாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினச்சாலுமே, உண்மையை சொல்லணும்னா ஆல்ரெடி எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, மாற்றி இந்த வேலைகளை வந்து அவங்க லீனியேஜ்க்கு மட்டும் நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு சில கேவலமான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் கெயினுக்காக. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சாலுமே மனுஷங்க வந்து சட்டையே பண்ணுறதில்ல. மனுஷங்களுக்கு என்னமோ சூடு சொன்னே இல்லாமல் போயிடுச்சு. அதையும் நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி,
தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாட்டில் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி இங்கே டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னா, இங்கேருந்து டேட்டா ஃப்ளோ வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ரேடியேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எக்கு தப்பா மாறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கரெக்டாக முன்னாடி இருந்த ஃப்ளோ இல்லாமல் மாறி மாறி கரண்ட் ஃப்ளோ வரும். என்ட்ரோஃபி இருக்கும். ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராக் பண்ணோன்னா வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நடக்க ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்திலேயே நாம் வந்து சரி பண்ண முடியும். ஸோ டவர் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றது மூலயமா நதிகளை ஊற்றுகளை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கணும். ஸோ சேட்டலைட்டில் பார்த்து கரெக்டாக அந்த பொசிஷனை பார்த்து கார்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஊற்றுகளை உருவாக்கணும். தண்ணீர் தாமிரம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் மெக்னீஷியம்மு அதுக்கப்புறம் சிலிக்கா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நீர் வளம் நல்லா இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஊற்றுகளை உருவாக்கி அதை வந்து நார்த்து நோக்கி வடக்கு நோக்கி பாய விடுற மாதிரி பாய விட்டுட்டு கிளைகளை வந்து கெனால் மூலியமாக நான் வந்து சர்க்குலேட் பண்ணுறோம். ஸோ இது மூலியமாக எனர்ஜி ஆர்கிடெக்சர் நல்லா இருக்கும். நமக்கு கரண்ட் ஃப்ளோ வரும். இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் டவரை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நீருக்கு அடியில் இருக்குது இல்லையா அந்த நிலப்பரப்புகள் எல்லாமே தன்னால் மேலே வரும். நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் என்னென்ன நிலப்பரப்பு வந்து மூழ்கிச்சோ அது எல்லாமே மேலே தன்னால் வரும். ஸோ இது வந்து நார்த்தை விட அதிகமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடமா தமிழ்நாடு மாறும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பேட்ரி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அங்கே வந்து நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது கம்மியாக இருக்கும், கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லா ரேஸில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து வாழற ஒரு அமைப்பு வந்து அங்கே வரும். அங்கே ஒரு கல்ச்சர் வரும். அங்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லா திருப்பி இதே ஹிந்துவிசம் சனாதன தர்மம் தான் திருப்பி வரும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா ரேஸில் இருக்கக்கூடிய மக்களுமே அங்கே வந்து வாழ்வாங்க. அங்கே எவால்வ் ஆன மக்கள் வந்து அந்த நிலப்பரப்பில் வாழ்வாங்க. ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமே ஒரு டவர் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்லாம் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கிற மாதிரி அது முன்னாடி வீடியோஸில் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி வரும். அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவரில் இருந்து மோஸ்ட்லி டேட்டா எல்லாமே வந்து இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாறிடும். பழைய டவர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உருவாக்க போகிற இந்த டவர் தான் மெயின் டவராக இருக்கும், ஆரிஜினுக்கான டவராக இருக்கும். இதிலேருந்து தான் சிமுலேஷனும் வேறு வேறு ரியாலிட்டிஸ்க்குமே இங்கே கனெக்ஷன் வரும் நியூரலி. இதிலேருந்து தான் எல்லாருக்கும் பவருமே போகும். அப்போ எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கணும். எல்லார் ஃபேமிலியிலுமே எப்படி இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும், மாறக்கூடாது. பெண் குழந்தைகள் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் லாபம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளும் இருக்கணும். அதே மாதிரி ஆண் கிட்ட இருந்து தான் என்ன போகும், டேட்டா போகும். பெண்ணுக்கிட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதான் பணம்னு சொன்னேன், எனர்ஜி கரன்சி இல்லையா. ஸோ ஆண்கள் ரொம்ப முக்கியம். அந்த டிஎன்ஏ அந்த ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. இதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இருந்தாலும் இல்லைனாலும் சொல்லலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனால எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வேளை இதை நாங்கள் பண்ணலை என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாடு அதுக்கப்புறம் பேக் டு த ஃபார்ம் வரவே முடியாது. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம், ரேடியேஷன் ஹை ஆகிட்டே போகும், டேட்டா அதிகமாக இருக்கும். இங்கே டேட்டா அதிகமாகும் போது நீங்கள் டேட்டாவை இன்னொரு சிமுலேஷனுக்கு கடத்திட்டு அங்கே அதை ரன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கரண்ட் ஃப்ளோ திருப்பி எடுத்து அதே டேட்டாவே வேறு வழியில் திருப்பி ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ அது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு சிமுலேஷனே உருவாக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் தான் அந்த ரேடியேஷனை அந்த டேட்டாவே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். போர் வரும், அடிச்சுப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவீங்க, நிதானமான அந்த இது இருக்காது. யாரெல்லாம் எவால்வ் ஆகியிருக்காங்களோ, ஹை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் நிதானமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க.
மற்றவங்களாம் அடிச்சுப்பாங்க, மற்றவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் ரெக்ரெஷனில் போகும், சிறுமையான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் நான் சொன்ன ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கான்ஷியஸ்னஸ் நல்லா இருக்கும், பீக்கில் இருக்கும், சிங்கிள் கான்ஷியஸ்னஸோட வாழலாம், நல்லா இருக்கும், எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் வாழலாம். ஆனால் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். இன்னொன்று விண்கல் வந்து விழறது, எரி நட்சத்திரம் எரிக்கல் வந்து விழறது. ஏன்னா இதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த மாதிரி வந்து விழற வாய்ப்புகள் அதிகம். அதில் இருந்து கிருமி தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது எந்த நிலப்பரப்பில் தொற்று ஏற்பட்டுடும், எந்த நிலப்பரப்பில் போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் அது ஆக்டிவேட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து அந்த தொற்று நோய் வந்து வைரஸ் நோயாக பரவ ஆரம்பிக்கும். இப்போ கொரோனாவே பார்த்தீங்கன்னா கொரோனாவோட ஆரிஜின் வந்து சைனா கிடையாது, கொரோனாவோட ஆரிஜின் வேற இடம். ஆனால் அது ஆக்டிவேட் ஆன இடம் சைனா. பேட் வந்து ஜீரணம் பண்ணி சாப்பிட்றது கிடையாது, அது வாந்தி தான் எடுக்கும், வவ்வால். ஸோ அது என்ன ஆயிருக்குன்னா அங்கே தான் அந்த இது வந்து அந்த பாக்டீரியா அந்த வைரஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ஆக்டிவேட் ஆகி மியூட்டேட் ஆகிருக்கு கரெக்டாக. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து பிரச்சனை வந்துருக்கு. ஸோ அதோட ஆரிஜினோ இது எதுவோ நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ யோசிச்சு பாருங்க, சமகாலத்திலே இவ்வளோ பொய்கள் பரவி இருக்கு. ஒரு நாடு வந்து இந்த மாதிரி பண்ணுது, வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்றதெல்லாம் பொய் தான். சமகாலத்திலே இவ்வளோ பொய் நிலவி வருது அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரி எல்லாம் நினச்சி பாருங்க எவ்வளோ ஃபிக்ஷனாக இருக்கும்னு. ஸோ அதனால யோசிச்சு பண்ணுங்க, பாருங்க. புதுசாக ஏதாவது மாஸ் இருக்குது, ஏதாவது ஃபங்கஸ் இருக்குது, புதுசாக ஏதாவது பாக்டீரியா இருக்குது, நார்மல் பாக்டீரியாவே மியூட்டேட் ஆகிருக்கு, அதில் ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா ரேடியேஷன்ஸில் எது எப்படி வேணால் மியூட்டேட் ஆகும், அது ஒரு விஷயம் இருக்குது. மீன்கள் பார்க்கணும், மீன்கள் சாப்பிடும்போது பார்க்கணும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சாப்பிடும்போது பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் எக்கு எதோட சேர்க்குறோமோ அதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். எக்கு தனியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும். எந்த வைரஸோ எந்த பாக்டீரியாவுமே அது ஆக்டிவேட் ஆகக்கூடிய வகையில் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட் இருந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும். மக்கள் அப்போ சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா அன்பாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னாலே உடம்பு ஆல்கலைனாக இருக்கும். அப்போ வந்து எந்த பிரச்சனையும் மோஸ்ட்லி வந்து வராது. நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னாலே, ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கோம்னாலே எந்த பேரசைட்ஸும் பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து உடம்புல இருக்காது. நன்றி. லவ் இஸ் காட்.